அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தன்னிடம் தஞ்சம் என்று சரணடையும் பக்தர்களை, தன்னிடம் உண்மையான பக்தியும் முழு நம்பிக்கையும் கொண்ட பக்தர்களையும் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை நிச்சயம் காப்பார். தனது அடியார்களுக்கு அடியாராக மாறி சேவை செய்யவும் தயங்க மாட்டார். தனது பக்தர்களை காக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்வார் என்பதை நிரூபிக்கும் ஒரு மகாபாரத கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த குருகுலத்தில் குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு ஆன்மீக உபதேசங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அவர், சீடர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும், அது கஷ்டமான சூழ்நிலையோ மகிழ்ச்சியான சூழ்நிலையோ, இறைவனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இறைவனை எப்போதும் பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதற்காகவும் பயப்படாமல், கவலைப்படாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனிடம் சரணடையுங்கள். முழு நம்பிக்கையும் அன்பும் பாசமும் கொண்ட தனது பக்தனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக காப்பார். தனது பக்தனை காப்பதற்காக இறைவனே அடியாருக்கு அடியாராக மாறி சேவைகள் செய்யக்கூட தயங்க மாட்டார். அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர்தான் இறைவன். இதை உங்களுக்கு நிரூபிக்க ஒரு புராண கதை ஒன்றை சொல்கிறேன், கேளுங்கள். அப்போது குருசேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே கடுமையாக போர் நடைபெற்று கொண்டிருந்தது. யுத்தம் 9 நாட்கள் நடந்து முடிந்து இருந்தது. 9 நாட்கள் ஆகியும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்து துரியோதனன் பிதாமகர் பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டான். பீஷ்மர் பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போர் செய்யவில்லை என்று நினைத்தான். அந்த எண்ணத்தை மிக கோபத்துடன் பீஷ்மரிடமும் வெளிப்படுத்தினான். துரியோதனின் கடுமையையும் கோபத்தையும் கண்ட பீஷ்மர் அதே கோபத்துடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை நிச்சயமாக வீழ்த்துவேன் என்று சபதம் செய்தார். ஆனால் துரியோதனனோ, வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள், கொல்வேன் என்று சொல்லுங்கள் என்றான். பீஷ்மரும் வேறு வழியில்லாமல் செஞ்சோறு கடன் தீர்ப்பதற்காக அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். அதே நேரத்தில் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணர் தனது ஞான திருஷ்டியினால் பீஷ்மருக்கும் துரியோதனனுக்கும் நடந்த உரையாடல்களை அறிந்து லேசாக சிரித்தார். என்ன, கிருஷ்ணன் திடீரென்று சிரிக்கிறாரே, என்ன காரணம் என்பது அங்கிருந்த பாண்டவர்களுக்கு அப்போது புரியவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. பாண்டவர்கள் அனைவருக்கும் ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. பீஷ்மரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாதே, அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மமே வெல்லும் என்று ஆசி கூறியவராயிற்றே, அவரே இப்போது நம்மை அழிப்பதற்காக சபதம் செய்து உள்ளாரே, அவரை யாரால் தடுக்க இயலும்? நிலைமை நமக்கு மிகவும் பாதகமாக அமைந்து விட்டதே என்று பயந்து நடுங்கினார்கள். பாண்டவர்களின் இந்த கலக்கத்தையும் மனச்சோர்வையும் கண்ட திரௌபதி மிகவும் கவலை அடைந்தாள். இனிமேல் தன்னுடைய சபதம் நிறைவேறாது என்று மனம் கலங்கினாள். பீஷ்மரின் சபதத்தால் போரின் திசையே மாறிவிடுமே என்று அவள் நினைத்து கொண்டிருந்த போது ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே வந்தார். திரௌபதியை பார்த்து எதுவும் பேசாமல், என்னை பின்தொடர்ந்து வா என்று மிக மெல்லிய குரலில் கூறி அந்த இரவு நேரத்தில் அவளை எங்கேயோ அழைத்து சென்றார். போர்க்களத்தின் நடுவே கிருஷ்ணர் நடந்து கொண்டிருந்தார். திரௌபதியும் அவரை பின்பற்றி நடந்து சென்றாள். ரணகளமாக மாறியிருந்த அந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவலக்குரல்களின் சத்தம் அந்த இடத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்தது. கிருஷ்ணர் அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் திரௌபதிக்கு கொஞ்சம் கூட பயம் ஏற்படவில்லை. எதையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணரின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். யுத்த களத்தை கடந்து சற்று தூரம் சென்றதும் திரௌபதி அணிந்திருந்த விலை உயர்ந்த காலணிகள் எழுப்பிய சத்தம் நன்றாக கேட்டது. அப்போது ஓரிடத்தில் நின்ற கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, சகோதரி, உனது காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன, அவற்றை கலற்றி போடு என்று கூறினார். உடனே திரௌபதியும் காலணிகளை கலற்றி வீசினாள். அப்போது கிருஷ்ணர் தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை சுட்டிக்காட்டி, திரௌபதி, நீ யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரத்திற்குள் செல். அங்கே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த மனிதரின் காலில் விழு. மற்றபடி ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்காதே என்றார். திரௌபதியும் கிருஷ்ணர் கூறியபடியே கூடாரத்துக்குள் சத்தம் செய்யாமல் நுழைந்தாள். அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய காலில் விழுந்தாள் திரௌபதி. யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதைக் கண்ட பீஷ்மர்
தீர்க்க சுமங்கலியாக இரு பெண்ணே என்று ஆசி கூறினாள். பின்னர் அவர் அவளை எழுந்திருக்க கூறிவிட்டு அவள் யார் என்பதை பார்த்தார். அவள் திரௌபதி என்றதும் பீஷ்மர் அதிர்ச்சி அடைந்தார். இவளையா வாழ்த்தினோம் என்று மனதிற்குள் மருகினார். நாளைய யுத்தத்தில் யாரை அழிப்பதாக துரியோதனனுக்கு வாக்களித்தமோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்திவிட்டோமே, இறைவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று எண்ணி வருந்தினார். பீஷ்மர் திரௌபதியை பார்த்து கேட்டார், பிணங்கள் குவிந்து கிடக்கும் இந்த போர்க்களத்தில் நீ தனியாகவா வந்தாய்? உன்னை யார் இங்கே அழைத்து வந்தார்கள் என்று கேட்டார். அப்போது கூடாரத்தின் வெளியே ஏதோ நிழல் அசைவது போல் தெரிந்தது. அங்கிருந்தது கிருஷ்ணர் என்பதை தெரிந்து கொண்டார் பீஷ்மர். அப்போது என்ன நடந்திருக்கும் என்பது பீஷ்மருக்கு நன்கு புரிந்துவிட்டது. பிறகு பீஷ்மர், வா கிருஷ்ணா, இது உனது வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். அது உண்மையாகிவிட்டது. சரி, என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு ஒன்றை வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணன், ஓ இதுவா? இது திரௌபதியின் பாதணிகள். இவை அதிக சத்தம் எழுப்பின. எனவேதான் அவற்றை கலற்ற சொன்னேன். அதைத்தான் இந்த துணியில் முடிந்து வைத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். அதை கேட்டதும் திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள். கிருஷ்ணா, என்ன இது சோதனை? எனது காலணிகளை நீ சுமப்பதா? என்னை ஒரு பெரிய பாவியாக்கி விட்டாயே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கேட்டாள். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், திரௌபதி, தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குவது ஒன்றும் தவறில்லை. சரி, பெரியவர் பீஷ்மரிடம் உனது கோரிக்கையை கூறினாயா என்று கேட்டார். உடனே பீஷ்மர் குறுக்கிட்டு, கிருஷ்ணா, அவள் ஏதும் என்னிடம் கூறவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்து இருந்தாயோ அதை நான் அவளுக்கு ஆசி மொழியாக கூறிவிட்டேன். நீ மிகவும் பொல்லாதவன். உன்னை அபயம் என்று உன்னிடம் தஞ்சம் அடைந்தவர்களை நீ காக்க நீ எந்த எல்லைக்கும் போவாய். இப்போது அவர்களின் பாதணிகளை கூட தாங்கிக் கொண்டுள்ளாய். பாண்டவர்களுக்கு உனது அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மன் என்ன யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. கிருஷ்ணா, நீ யார் என்பதை நான் நன்றாக அறிந்தவன். ஆனால் ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து விட்டேன். அந்த தவறை சுட்டிக்காட்ட உனது பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியின் பாதணிகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் பீஷ்மர். பிறகு மறுநாள் போரில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி பீஷ்மரை அம்பு படுக்கையில் வீழ்த்தினான் அர்ஜுனன் என்று கதையை கூறி முடித்தார் துறவி. பிறகு துறவி சீடர்களிடம் தன்னிடம் அபயம் என்று தஞ்சம் அடைந்தவர்களையும் முழு நம்பிக்கையோடு உண்மையான பக்தியுடன் இருக்கும் தனது பக்தர்களையும் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே நீங்களும் இறைவனை முழு நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று கூறினார். எனவே நாமும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மறவாமல் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அது நன்மைக்கே. எல்லாம் இறைவனின் செயல். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று இறைவனுக்கு தெரியும் என்று எதற்கும் கவலைப்படாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு இறைவனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவரிடம் முழு மனதுடன் முழு நம்பிக்கையோடு சரணடைய வேண்டும். அப்போது தன்னிடம் சரணடையும் பக்தர்களை காப்பது அவரின் கடமையாகிவிடும். எனவே இறைவன் தனது பக்தர்களை காக்க ரட்சிக்க எந்த எல்லைக்கும் போவார். தனது அடியார்களுக்கு அடியார்களாக மாறி அவர்களுக்கு சேவை செய்யவும் தயங்க மாட்டார். அப்பேற்பட்ட தாயுள்ளம் கொண்ட இறைவனை சரணடையுங்கள். அன்பே வடிவமான இறைவனை ஒருபோதும் மறவாமல் நினைக்க தவறாதீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். இறைவன் மேல் முழு நம்பிக்கை கொண்ட ஒருவன் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.